நினச்சதுமே டெம்டிங் ஆகி சாப்பிட்ற தோன்ற கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்திக்கலாம். இதில் பாதாமும் முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கருப்பு திராட்சை இதில் சேர்த்து கருப்பு திராட்சை நல்லா உப்பி வர வரையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே 1.5 கிளாஸ் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1.5 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். வாசனைக்கு ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இது கலருக்கு கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்திக்கலாம். ரவை நல்லா வேகிற வரையும் நல்லா கிண்டி விடுங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம 1.5 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சு அந்த பாதாமும் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கேசரி ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.